இந்த வீடியோ பார்க்குற நீங்களா இருக்கட்டும், இந்த வீடியோ எடுக்கிற நானா இருக்கட்டும், ஸோ நம்ம எல்லாமே சின்ன வயசுல இருந்து இப்போ வரைக்கும் ஒரு விஷயம் கேள்விப்பட்டு இருக்கிறது என்னன்னா குளோபல் வார்மிங், அதாவது புவி வெப்பமயமாதலை பத்தி தான் இப்போ வரைக்குமே பார்த்தீங்கன்னா பேசிட்டு இருக்கோம். ஸோ இதை பத்தி இப்போ பார்த்தீங்கன்னா இந்த எல் நினோ அப்படிங்கிற இந்த ஒரு விஷயம் வந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா பிரான்ஸ்ல ஒரு ஆனுவல் டெத் ரேட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1000 பேர் பார்த்தீங்கன்னா அதிகமாக பார்த்தீங்கன்னா இறந்துருக்கிறதா பார்த்தீங்கன்னா ஒரு ரிப்போர்ட் சொல்லுது. ஸோ அது மட்டும் இல்லாமல் பெருவில் பார்த்தீங்கன்னா இந்த கிளைமேட் சேஞ்சினால அங்கே வந்து ஒரு ஃப்ளட்டில் கிட்டத்தட்ட 52 பேர் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு குளோபல் வார்மிங் ரீசன்னால பார்த்தீங்கன்னா இறந்து போயிருக்கிறாங்க. ஸோ நம்ம இதெல்லாம் பத்தி பேசினாலும் நம்ம இந்த வீடியோ பார்க்க நீங்களா இருக்கட்டும், இந்த வீடியோ இருக்கிற நானா இருக்கட்டும், இதுக்கு நம்ம எடுத்த ஆக்ஷன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒண்ணுமே இருக்காது. ஸோ இதுக்கான ஒரு மெயின் ஆக்ஷன் என்னன்னா மரம் நடுறது அப்படிங்கிற இந்த ஒரு விஷயம் தான். ஸோ இது நம்ம பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சொல்லிட்டே இருந்தாலுமே அதை நம்ம எந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா கடைபிடிக்கிறோம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப குறைவு அப்படின்னு தான் நம்ம சொல்லி ஆகணும். ஸோ இது நம்ம இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்த இதே நேரத்தில் கிட்டத்தட்ட 40 வருஷமா அசாம்ல இருக்கிற ஒரு மனுஷன் பார்த்தீங்கன்னா ஒரு தன்னந்தனியா ஒரு தனி மனிதன் ஒரு மிகப்பெரிய ஒரு 1360 ஏக்கர்ல ஒரு காடையே பார்த்தீங்கன்னா உருவாக்கி வச்சிருக்கிறாரு. ஸோ அவர் தான் பார்த்தீங்கன்னா ஜாதோ பயாங் அப்படிங்கிற இவரு. ஸோ இவருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான பட்டம் தான் த ஃபாரஸ்ட் மேன் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற இந்த ஒரு பட்டம். ஸோ இவர் நம்ம நினைக்கிற மாதிரி ஒரு பெரிய ஆக்டரோ, ஸோ அது மட்டும் இல்லாமல் பெரிய பிசினஸ் மேனோ இல்லை பெரிய ஒரு பேக்ரவுண்ட் கொண்ட ஒரு ஆளோ கிடையாது. ரொம்ப ஒரு மோசமான நிலைமையில இருக்கக்கூடிய ஒரு சின்ன வீட்டில் வசிக்கக்கூடிய ஒரு சின்ன பையன்ல இருந்து இப்போ வரைக்கும் 2026 முடியும் பார்த்தீங்கன்னா மரங்களை நட்டுக்கிட்டே வந்துகிட்டு இருக்கிறாரு. ஸோ இந்த வீடியோல நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் அவரோட பயோகிராஃபியை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ அவரு இந்த பூமிக்கு பண்ண இந்த மிகப்பெரிய ஒரு அன்பளிப்பை தான் இந்த வீடியோல நான் உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்க போறேன். ஸோ ஸ்டார்ட் பண்ணுவோமா? வணக்கம், நான் விக்னேஷ் அண்ட் வெல்கம் பேக். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம இந்த கார்டு எப்படி முதல்ல வெளியே தெரிஞ்சுது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். கிட்டத்தட்ட 2008 அப்படிங்கிற இந்த காலகட்டம். அப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ யூஸ் பண்ற மாதிரி இன்ஸ்டாகிராமோ யூடியூபோ ட்விட்டர்லாம் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஒரு பூஸ்டான காலகட்டம்லாம் கிடையாது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் என்ன நடந்திருக்குன்னா இந்த காட்டுல இருந்து சில பல யானைகள் பார்த்தீங்கன்னா பக்கத்து கிராமங்கள்ல இருக்கக்கூடிய நிறைய வயல்களை பார்த்தீங்கன்னா சூறையாடிட்டு இருந்திருக்குது. ஸோ அதை அங்க அறிந்த மக்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அங்க அசாமில் இருக்க வனத்துறைக்கு பார்த்தீங்கன்னா இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, இந்த மாதிரி எங்க கிராமத்தை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி யானைகள்லாம் வந்து சூறையாடுது, நீங்க பார்த்தீங்கன்னா அது காட்டுக்குள்ள விரட்டி அடிங்க அப்படின்னு. அப்போ அங்க இருந்து வந்த நிறைய ஃபாரஸ்ட் ஆபீசர் என்ன பண்றாங்கன்னா கையில ஒரு மேப் எடுத்துக்கிட்டே வராங்க. அந்த மேப்ல பாத்தீங்கன்னா என்ன இருக்குன்னா சுத்தியுமே பாத்தீங்கன்னா இந்த மணல் படுகை தான் இருக்கு ஒழிய திடீர்னு அவங்க முன்னாடி ஒரு மிகப்பெரிய ஒரு காடு இருந்தா நீங்க அந்த ஆபீசரா இருந்தா என்ன நினைப்பீங்க? ஸோ இது வந்து உண்மையா இல்ல இல்யூஷனாவே தெரியாது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு கொஸ்டின் தான் பாத்தீங்கன்னா அந்த ஆபீசருக்குள்ளேயும் இருந்திருக்கு. ஸோ அப்படியே பாத்தீங்கன்னா இந்த கொஸ்டினும் இருந்துகிட்டே இருக்குது. ஸோ இந்த கொஸ்டின் இருக்கட்டும், நான் இதை பாத்தீங்கன்னா உங்களுக்கு நான் கடைசியா சொல்றேன். ஃபர்ஸ்ட் நம்ம ஹீரோ இந்த ஜாதோ பயாங் அவர் எங்க மூலம் வாழ்ந்தாரு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஸோ நம்ம அசாம்ல இருக்கக்கூடிய மஜுலை தீவு அப்படிங்கிற ஒரு தீவு, பிரம்மபுத்திரா நதியை ஒட்டின ஒரு தீவுகள். ஸோ இந்த தீவு தான் பாத்தீங்கன்னா உலகத்திலே மிகப்பெரிய ரிவர் ஐலாண்ட் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய ஒரு தீவுகள். ஸோ இந்த தீவு பார்க்கறதுக்கு என்னதான் அழகா இருந்தாலும், அதாவது சம்மர் டைம்ல பாத்தீங்கன்னா அவ்வளவு அழகா இருந்தாலும் மான்சூன் டைம் பாத்தீங்கன்னா அது அப்படியே பாத்தீங்கன்னா ஒரு நரகம் மாதிரி பாத்தீங்கன்னா அந்த இடம்ல மாறிடும். ஏன்னா பாத்தீங்கன்னா வெள்ளம் வரதா இருக்கட்டும், வெள்ளம் தான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும், வருஷ கணக்குல பாத்தீங்கன்னா வெள்ளம் இருந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ அங்க வாழ்ற மக்கள் பாத்தீங்கன்னா இந்த வெள்ளத்தாலே நிறைய பாதிப்புகள் பாத்தீங்கன்னா உள்ளாகிட்டே இருந்திருக்கிறாங்க. அப்படிப்பட்ட இந்த ஒரு சின்ன சின்ன ஒரு ஐலாண்ட்ல இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு கிராமத்துலதான் நம்ம ஜாதோ பயாங் பாத்தீங்கன்னா பிறக்கிறாரு. இவருக்கு பிறக்கும் போதே கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 7 சிஸ்டர்ஸ், அது மட்டும் இல்லாம 5 பிரதர் கூட சேர்ந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபேமிலியா தான் பாத்தீங்கன்னா பிறக்கிறாரு. ஸோ ஃபேமிலி மிக பெருசா இருக்குது, அதே மாதிரி அவரோட வருமானம் மிக பெருசா இருக்குதா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அது மிகப்பெரிய ஒரு கொஸ்டின் மார்க் தான். அவங்களோட அம்மா அப்பாவும் பாத்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய ஆடு மாடுகள் கிட்ட இருந்து வர்ற மில்கா இருக்கட்டும் அதை எடுத்து பாத்தீங்கன்னா வெளியே கொஞ்சம் கொஞ்சமா வித்து அதுல வர்ற காசுகள்ல பாத்தீங்கன்னா கொஞ்சம் பொருட்களும் அங்க இருந்து சில பல இடத்துல கிடைக்கிற காய்கறிகளும் வச்சு பாத்தீங்கன்னா இவங்களை பாத்தீங்கன்னா வளர்த்திக்கிட்டே இருந்திருக்கிறாங்க. ஸோ அப்படிப்பட்ட இது ஒரு அடிமட்டமான ஒரு ஃபேமிலி தான் பாத்தீங்கன்னா இந்த ஜாதோ பயாங் அப்படிங்கிற ஒரு பாத்தீங்கன்னா வளர்றாரு. கிட்டத்தட்ட இவருக்கு 16 வயசு இருக்கும் போது நம்ம எக்ஸாக்டா சொல்லணும்னா 1979 பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஃபிளட் பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற பிரம்மபுத்திரா இருக்கிற இந்த மஜுலை தீவு அப்படிங்கிற ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு சேதாரத்தை பாத்தீங்கன்னா உண்டாக்குது. அவர் ஒரு இன்டர்வியூல சொல்லும் போது கிட்டத்தட்ட 12 நாட்கள் பாத்தீங்கன்னா இந்த மழை பாத்தீங்கன்னா பெஞ்சுக்கிட்டே இருந்திருக்குது. அப்ப அவங்க என்ன நினைச்சிட்டாங்கன்னா இந்த உலகமே அழிய போகுது அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டாங்களா பாத்தீங்கன்னா அவர் இன்டர்வியூல பாத்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. அப்படிப்பட்ட ஒரு ஃபிளட் பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற எல்லா காடுகளையும், அங்க இருக்கிற எல்லா வனவிலங்குகளையும், அங்க இருக்கிற எல்லா மரங்களையும், வீடுகளையும், எல்லாத்தோட வாழ்வாதாரத்தையும் பாத்தீங்கன்னா சுத்தமா பாத்தீங்கன்னா தொடச்சு எடுத்துட்டு போயிடுது. சோ இதை பார்த்தா அங்க இருக்கிற பயாங்கோட குடும்பம் என்ன பண்றாங்கன்னா
அங்கிருந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 12 கிலோமீட்டர் தள்ளி இதே மஜ்லி தீவுல இருக்கிற வேற ஒரு தீவுக்கு பார்த்தீங்கன்னா குடிபெயர்றாங்க. ஸோ அப்ப அவருக்கு வயசு பார்த்தீங்கன்னா 16. ஸோ இப்படி குடிபெயர்ந்து போய் அவர் அங்க ஒரு நாள் வெளியே வந்து பார்க்கும்போது ரொம்ப கொடூரமான ஒரு காட்சியை பார்த்தீங்கன்னா பாக்குறாரு. கிட்டத்தட்ட 100ல இருந்து 150 கணக்கான பாம்புகள் பார்த்தீங்கன்னா கீழே இறந்து பார்த்தீங்கன்னா சடலமா பார்த்தீங்கன்னா இருந்துகிட்டு இருக்கு. ஸோ இதை பார்த்து அவருக்கு பார்த்தீங்கன்னா மனசு தாங்கல. அப்ப அவர் என்ன நினைக்கிறாருன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா பாம்புகளுக்கு விலங்குகளுக்கு இந்த நிலைமைனா இன்னும் கூடிய சீக்கிரத்துல பார்த்தீங்கன்னா நம்ம மனிதர்களுக்கும் இதே நிலைமை வரும் அப்படின்னு சொல்லி அவர் யோசிக்கிறாரு. ஸோ இதுக்கெல்லாம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கும் போது அப்பதான் அவருக்கு தெரியுது இந்த கிளைமேட் சேஞ்சினாலதான் இவ்வளவு பிரச்சனையும் நடக்குது. நம்ம என்ன பண்ணுவோம், மரம் நடுறதுதான் இதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ரீசன் அப்படின்னு சொல்லி இது ஒரு விஷயமா பார்த்தீங்கன்னா அவர் எடுக்கிறாரு. எடுத்துக்கிட்டு அப்ப அவர் பார்த்தீங்கன்னா சின்ன பையன், ஒரு 16 வயசு பையன், ஒரு 10வது படிக்கிற பையன். இப்ப நம்ம வந்து நான் ஒரு சின்ன பையன் வந்து ஒரு நடு பாலைவனம் மாதிரி ஒரு இடத்துல நின்றுட்டு நான் இந்த பாலைவன பூமியே பார்த்தீங்கன்னா காடா மாத்த போறேன் அப்படின்னா எல்லாரும் யாரா நீ பைத்தியக்காரன் அப்படின்னு தான் கேட்பாங்க. சோ அதே மாதிரிதான் இவங்களையும் பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, ஒரு ஊர் பெரியவங்க எல்லாம் இருப்பாங்கல்ல, அவங்க கிட்ட போய் நான் இந்த மாதிரி ஒரு சமதளத்தை பார்த்தீங்கன்னா ஒரு காடா மாத்த போறேன், சோ இது எப்படி மாத்துறதுன்னு சொல்லி எனக்கு ஒரு சின்ன ஒரு ஐடியா கொடுங்கன்னு கேட்கும் போது அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உன்னால முடியாது அப்படின்னு சொல்லி. இப்ப நம்ம எல்லாத்துக்கும் இருக்கிற ஒரு நோய் முடியாது அப்படிங்கிற இதே நோய் தான் பார்த்தீங்கன்னா அங்க இருக்கிற பெரியவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா இருந்திருக்குது. சோ அப்ப அவங்க பெரியவங்க அதை சொல்லிட்டு அங்க இன்னும் நிறைய பேத்துக்கிட்ட கேட்கும் போது ஒருத்தங்க என்ன பண்ணிக்கிறாங்கன்னா கிட்டத்தட்ட 20 பார்த்தீங்கன்னா மூங்கில் விதைகள், அதாவது டிஃப்ரெண்டான மூங்கில் விதைகளை பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஏன் மூங்கில் விதை மட்டும் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அது வெறும் பார்த்தீங்கன்னா மணல் படிகை, அதாவது அந்த மணல்ல பார்த்தீங்கன்னா மூங்கில் மட்டும் தான் வரும்னு சொல்லி அந்த மூங்கிலையும் அப்புறம் சில மரக்கன்களையும் சேர்த்து கொடுத்துருக்காங்க. இவர் என்ன பண்ணிருக்காரு, ஆர்வத்துல பாத்தீங்கன்னா அந்த மரங்களையும் மூங்கிலையும் பாத்தீங்கன்னா சுத்தியும் நட்டி டெய்லியும் பாத்தீங்கன்னா தண்ணி ஊத்தி பாத்தீங்கன்னா வளர்த்தி இருக்கிறாரு. ஆனா பாத்தீங்கன்னா மூங்கில் மட்டும்தான் வளர்ந்துருக்கே ஒழிய அங்க இருக்கிற மரம் பாத்தீங்கன்னா வளரவே இல்லை. சோ அப்ப பாத்தீங்கன்னா இவருக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, என்னடா நம்ம எதுவும் பண்ணலான்னு பாக்குறோம், நம்மளுக்கு பாத்தீங்கன்னா இந்த இயற்கையும் பாத்தீங்கன்னா ஒத்து வர்றது இல்லையா அப்படின்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்படுறாரு. அப்ப அங்க பாத்தீங்கன்னா ஒரு கேம்ப் மாதிரி நடத்திருக்கிறாங்க, இந்த மரத்தெல்லாம் எப்படி வளர்த்தணும் அப்படின்னு. முதலாளா போய் அங்க எப்படி வளர்க்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கத்துக்கிட்டும் அங்க இருக்கிற இதே மாதிரி ஊர் மக்கள் கிட்ட விவசாயம் பண்றவங்க கிட்ட எல்லாம் போய் கேட்டிருக்காங்க, இது எப்படி பண்றது, எப்படி மரம் வளரும் இந்த மணல்ல அப்படின்னு கேட்கும் போது அங்க இருக்கிற மனுஷங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த சிகப்பு எறும்பு, அதாவது ரெட் ஆண்ட் அப்படிங்கிற இந்த ஒரு எறும்பை வாங்கி அந்த மணல் ஃபுல்லும் நீ விடு, அது என்ன பண்ணும்னா மணலுக்குள்ள ஓட்டையை போட்டு மேல இருக்கிற மணலை பார்த்தீங்கன்னா வெளியே கொண்டு வந்துட்டு கீழே இருக்கிற மணலை பார்த்தீங்கன்னா அடியில கொண்டு போய் விட்டு இந்த மணலை பார்த்தீங்கன்னா ஒரு மரம் வளரக்கூடிய ஒரு விதத்துக்கு பார்த்தீங்கன்னா மாத்திரும் சொல்லியிருக்காங்க. அப்ப இவர் என்ன பண்ணிருக்கிறாரு, கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான எறும்புகளை புடிச்சிட்டு வந்து அவரோட நிலத்துல பார்த்தீங்கன்னா ஃபுல்லும் விட்டுருக்கிறாரு. அங்க இருக்கிற மரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா வளர ஆரம்பிக்குது. ஸோ இவரும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 30 வருஷம் அவரோட ஹார்ட் ஒர்க்கை போட்டு காடையே பார்த்தீங்கன்னா வளர்த்தி முடிச்சிடுறாரு. அங்க இருக்கிற அந்த காட்டுக்கு பேரு மொலாய் அப்படிங்கிற இந்த ஒரு பேரை பார்த்தீங்கன்னா வைக்கிறாரு. இந்த மொலாய் அப்படிங்கிற இந்த பேர் பார்த்தீங்கன்னா இவரோட பேர்ல இருந்து எடுத்து வச்ச பேரா தான் இருந்திருக்கு. ஸோ அப்படிப்பட்ட இந்த காடும் பார்த்தீங்கன்னா வளர்த்தி முடியுது. அவருக்கு பார்த்தீங்கன்னா 39 வயசுல பார்த்தீங்கன்னா கல்யாணமும் நடக்குது. கல்யாணம் நடந்து அவரோட மனைவியும் அவங்களோட குழந்தையும் கூட சேர்ந்து இதே காட்டுல தான் பார்த்தீங்கன்னா வசிச்சுட்டு இருந்திருக்கிறாங்க. ஸோ இவருக்கும் தொழில் பாத்தீங்கன்னா இதே மாதிரி ஆடு மாடு வளர்க்கறதா பாத்தீங்கன்னா அவங்க அம்மா அப்பா மாதிரியே ஆடு மாடு வளர்க்கறதா தொழிலா இருந்திருக்குது. சோ அப்போ இந்த காடு வளர வளர நம்மளுக்கே தெரியும், காடு வளர வர காட்டு மிருகங்கள்லாம் பாத்தீங்கன்னா வேற ஒரு இடத்துல இருந்து இந்த காட்டுக்கு வரும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பறவைகள் வந்தது, அப்புறம் பாத்தீங்கன்னா பன்றிகள் வந்தது, மான்கள் வந்தது, அப்புறம் பார்த்தா வங்காள புலிகள்னு சொல்லி எக்கச்சக்கமான விஷயங்கள் பாத்தீங்கன்னா இந்த ஒரு காட்டுக்குள்ள பாத்தீங்கன்னா வர ஆரம்பிச்சது. சோ அப்படி வர்றது மட்டும் இல்லாம இவங்க வளர்த்தி வச்சிருக்க ஆடு மாடுகளையும் பாத்தீங்கன்னா நிறைய மாடுகளை பாத்தீங்கன்னா அடிச்சு கொன்னு சாப்பிட ஆரம்பிச்சிருக்குது. சோ அங்க இருக்கிற நிறைய பேர் வந்து அவங்ககிட்ட கேக்குறாங்க, என்ன பையன் இந்த மாதிரி ஆடு மாடெல்லாம் வளர்த்திட்டு இருந்த இந்த மாதிரி புலியெல்லாம் வந்து அடிச்சு சாப்பிடுறது இது எப்படி அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அவர் ஒரே வார்த்தையில சிம்பிளா முடிச்சிடுறாரு, இது பாத்தீங்கன்னா நேச்சரோட ஃபுட் செயின் அப்படின்னு சொல்லி இது ஒரு வார்த்தையை பாத்தீங்கன்னா சிம்பிளா முடிச்சிடுறாரு. இந்த மாதிரி மிருகங்கள்லாம் வந்தக்கு அப்புறம் கடைசியா பாத்தீங்கன்னா இந்த யானைகளும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2008 இந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா வருது. சோ நான் ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட சொன்னேன், இந்த யானைகள் தான் பாத்தீங்கன்னா பக்கத்து கிராமத்துல இருக்கிற நிறைய வயல்களை பாத்தீங்கன்னா இப்போ சூறையாட ஆரம்பிச்சிருக்குது. சோ அப்புறம் அங்க இருக்கிற மக்கள் தான் என்ன பண்ணிருக்காங்க, இந்த மாதிரி வனத்துறை இருக்கின்ற இந்த மாதிரி யானை பத்தின எங்க கிராமத்தை பத்தின சூறையாடுது, சோ இதை பத்தின நீங்க கொஞ்சம் வனத்துக்குள்ள விரட்டி அடிங்க அப்படின்னு சொல்லும் போது அங்க வந்த ஃபாரஸ்ட் ஆபீசர் கிட்ட பாத்தீங்கன்னா ஒரு மேப் இருந்திருக்கு. அந்த மேப்ல பாத்தீங்கன்னா வெறும் சமநலம் இருக்கிற மாதிரி தான் தெரிஞ்சிருக்குது. அவங்க முன்னாடி வந்து அந்த மேப்பை பார்க்கும்போது முன்னாடி பாத்தீங்கன்னா சுத்தி 1360 ஏக்கர்ல பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு காடு பாத்தீங்கன்னா இருந்திருக்குது. சோ அப்ப விசாரிக்கும் போதுதான் தெரிஞ்சிருக்கு இது யாரு பண்ணும் போதுதான் இந்த ஜாதவ் பேயாங் அப்படிங்கிற இந்த ஒரு மனுஷன் தான் பாத்தீங்கன்னா இவ்வளவு பெரிய காடை பாத்தீங்கன்னா உருவாக்கி இருக்காரு அப்படின்னு தெரிய வந்திருக்குது. சோ அப்பவுமே பாத்தீங்கன்னா இது வெளியே தெரிய கிடையாது. சோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 2009 ஒரு வைல்ட் லைஃப் ஜேர்னலிஸ்ட் பாத்தீங்கன்னா இவரை பாத்தீங்கன்னா மீட் பண்றாரு. ஆக்சிடென்ட்லாம் பார்த்தா மீட் பண்ணும்போது தான் புரிஞ்சிருக்கு, ஒரு மனுஷன் பாத்தீங்கன்னா இவ்வளவு பெரிய ஒரு காட்டை பாத்தீங்கன்னா ஒரு இந்தியாக்குள்ள ஒரு சின்ன ஒரு எந்த ஒரு பேக்ரவுண்டுமே இல்லாத ஒரு மனுஷன் பாத்தீங்கன்னா பண்ணியிருக்கான்
அப்படின்னு சொல்லி அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா அங்க இருக்கிற ஒரு லோக்கல் மீடியால பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கட்டுரை மாதிரி வெளியே வருது. ஸோ இப்படியே பார்த்தீங்கன்னா அந்த கட்டுரை வெளியே வந்தக்கு அப்புறமும் அவர் அமைதியா இருந்தாரான்னு கேட்டீங்கன்னா அப்பவும் கிடையாது. மறுபடியும் பார்த்தீங்கன்னா மரங்களை நட்டுக்கிட்டே இருக்கும் போது 2015 ஜவஹர்லால் நேரு யூனிவர்சிட்டி பார்த்தீங்கன்னா இவருக்கு ஃபாரஸ்ட் மேன் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற இந்த ஒரு மிகப்பெரிய பட்டத்தை பார்த்தீங்கன்னா கொடுக்குறாங்க. ஸோ அதே ஆண்டு கடைசியில பார்த்தீங்கன்னா இந்தியாவோட மிகப்பெரிய ஒரு விருதான பத்மஸ்ரீ விருதும் பார்த்தீங்கன்னா இவருக்கு வழங்கப்படுது. ஸோ அப்படிப்பட்ட விருதுகள் எல்லாமே வாங்கியும் இவர் பார்த்தீங்கன்னா அந்த காட்டு விட்டு வெளியே போயிட்டாரான்னு கேட்டீங்கன்னா ஸோ இப்போ வரைக்குமே பார்த்தீங்கன்னா அந்த காட்டுல ஒட்டி அதோட காட்டோட காட்டா தான் பார்த்தீங்கன்னா இவருமே பார்த்தீங்கன்னா வாழ்ந்துட்டு வந்துட்டு இருக்கிறாரு. ஸோ இவரை பார்த்தீங்கன்னா பயோகிராஃபி பார்த்தீங்கன்னா யூஎஸ்ஏல ஒரு பள்ளிக்கூடத்துல பாத்தீங்கன்னா ஒரு புத்தகங்கள்ல பாத்தீங்கன்னா வந்திருக்கிறதா பாத்தீங்கன்னா சொல்லப்படுது. ஸோ நானுமே பாத்தீங்கன்னா நம்ம ஒரு ஸ்கூல் டைம்ல பாத்தீங்கன்னா இவரை பத்தி படிச்ச மாதிரி ஒரு ஐடியா இருக்கு. ஸோ ஆனா எப்போன்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு எதாவது தெரிஞ்சா மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த பயோகிராஃபி பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்னா இப்போ ஒரு மரத்தை நட்டு அது இன்ஸ்டாகிராம்ல போஸ்டா போடுறதுங்கிறது ஈஸி. 1000 லைக் லட்சக்கணக்கான லைக்கும் கூட வரும். ஆனா அந்த மரம் பாத்தீங்கன்னா அது வளர்றது அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம். ஏன்னா இன்னைக்கு நட்டு நாளைக்கு பாத்தீங்கன்னா புடுங்கிடுறோம். ஸோ நம்ம எல்லாருமே பாத்தீங்கன்னா ஒரு பிறந்த நாளா இருக்கட்டும் இல்ல ஒரு ஸ்பெஷலான ஒரு டேவா இருக்கட்டும் நிறைய பேருக்கு இந்த ட்ரீட் வைக்கிறது அது வைக்கிறதுன்னு சொல்லி கண்டது கடிதம் திங்காம ஸோ அதுல இருந்து ஒரு பார்ட் ஆஃப் காசு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 50 ரூபா 60 ரூபா தான் இருக்கும். அதையும் வாங்கி உங்களுக்கு இருக்கக்கூடிய நிலம் அப்படின்னா வேற ஏதாவது பார்க்கா இருக்கட்டும் மியூசியமா இருக்கட்டும் அந்த மாதிரி இடத்துல போய் ஒரு 2-3 மரத்தை நட்டு நம்மள நானும் சரி நீங்களும் சரி வளர்க்கணும் அப்படிங்கிறது தான் பத்தினா இந்த வீடியோ மூலியமா நம்ம பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். ஸோ நான் அடுத்து இதே மாதிரி நல்ல வீடியோ உங்களை சந்திக்கிறேன். Until then, bye from Vignesh.